தற்போதைய அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். கடலூரில் மஞ்சள் காமாலைக்கு சிறுவன் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சுகாதாரமற்ற குடிநீரால் மஞ்சக்காமாலை ஏற்பட்டு சிறுவன் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கடலூரில் பெண்ணாடம் அருகே தீவலூர் கிராமத்தில் மஞ்சக்காமாலை நோயால் 11 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், தற்போது 11 வயது சிறுவன் மஞ்சள் காமாலை நோய் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இன்னும் வேறு யாருக்கேனும் இந்த பாதிப்பு அங்கு ஏற்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? அந்த தீவலூர் கிராமத்தில் மஞ்சள் காமாலை நோயின் காரணமாக தமிழ் நிலவன் 11 வயது சிறுவன் பாதிக்கப்படுறார். அவர் மருத்துவ சிகிச்சை பெற்று அதன் பிறகு திருச்சிக்காக மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்படுறார். அங்குதான் அந்த நோயின் தாக்கம் அதிகமாகி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அதே சமயத்தில் அதே குடும்பத்தை சேர்ந்த அவரது தாய் முத்தழகி, அவரது சகோதரி கிரிஜா, தேன்மொழி இவர்கள் 3 பேருக்கும் தற்போது இந்த மஞ்சள் காமாலை நோய் அறிகுறிகள் கண்டறியப்பட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒரே கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் 4 பேருக்கு மஞ்சள் காமாலை நோய் தாக்கி அதில் ஒரு சிறுவன் உயிரிழந்தது ஒட்டுமொத்தமாக அந்த கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இதுபோல் கிராமங்களில் ஏதேனும் நோய் வந்தால் அவர்கள் அங்கேயே சிகிச்சை பெறுவதுதான் வழக்கமாகி வருகிறது. அப்படிதான் இவர்களும் சிகிச்சை பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது அந்த கிராமத்தில் பலருக்கும் அச்சம் இருக்கும் காரணத்தால் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவரிடம் ரத்த மாதிரிகள் தற்போது சேகரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு நோய் அறிவில் இருந்தால் அவருக்கு நடவடிக்கை, குறிப்பாக சிகிச்சை அளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் இருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் தற்போது சுத்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் சிறப்பு முகாமும் அங்கு அமைக்கப்பட்டதாகவும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் தற்போது நம்மிடம் தெரிவித்தார். அவரை தொடர்பு கொண்டு ஒரு சிறுவன் உயிரிழந்திருக்கான். ஒரே குடும்பத்தில் 3 பேருக்கு தற்போது இந்த மஞ்சள் காமாலை நோய் அறிகுறி இருப்பதாக கேட்டதற்கு பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை, ஏதேனும் பாதிப்பு இருக்கும் என்று அவர்கள் உணர்ந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் சார்பாக தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பொதுமக்கள் தங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், மருத்துவரை அணுக வேண்டும் என்ற ஒரு தகவலையும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது அவர்கள் உடல்நிலை சீராக இருப்பதாக 3 பேர் சிகிச்சையில் இருப்பவர்கள் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் அந்த கிராமத்தில் தற்போது சுகாதாரத்துறை மூலமாக 50 பேருக்கு ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. அந்த பிறகு அந்த ரிசல்ட் வந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது என்று தெரிய வரும். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் அந்த கிராமம் முழுவதுமாக ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள் தற்போது. சுகாதாரமற்ற குடிநீர், மேலும் பல ஆண்டுகளாக குடிநீர் மேல்நிலை தொட்டி சுத்தம் செய்யப்படவில்லை அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சதை அடுத்து அந்த தொட்டி தற்போது சுத்தம் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 11 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.